இன்னைக்கு தசகம் 30 த்ரிம்ஷ தசகः ஸ்ரீ பார்வதி அவதாரக பார்வதி அவதாரம். சோ நம்ம பார்த்தோம், சக்தி அவமான தோஷம் பார்த்தோம். அப்புறம் சக்தி வந்து விஷ்ணுட்டேந்தும் சிவன்டேந்தும் அவ சக்திகள் பிரிஞ்சுட்டா லேட்டர் சேருவான்னு அம்பாள் சொல்லியிருக்கா. அதுக்கு நடுவுல வந்து தக்ஷன் தன் குலத்துல வந்து நீ பொறக்கணும்னு வேண்டிட்டதுனால தாக்ஷாயணி சதி அவதாரம் இருந்தது. அந்த சக்தியுடைய உடல் வந்து பல இடங்கள்ல அது விழுந்து சக்தி பீடங்களா மாறிட்டு அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். சோ இப்ப பாக்கி இருக்கிறது என்ன? திருப்பியும் அந்த சிவன் அண்ட் விஷ்ணுவுடைய சக்திகளான அந்த பார்வதியும் மகாலட்சுமியும் திருப்பியும் அவளை சேரணும். அந்த நிரந்தரமான சக்தி அவளுக்கு கிடைக்கணும். அதுதான் இந்த தசகத்துல சொல்ல போறா. பார்வதி அவதாரம்னு பேரு. இதுல ஆனா ரெண்டுமே கவர் ஆகுது. பார்வதி மகாலட்சுமி ரெண்டு பேரும் எப்படி திருப்பியும் அவள்கிட்ட போய் சேர்ந்தா அப்படின்னு. சோ போன இதுல பார்த்தோம், சக்தி பீடங்கள் ஃபார்ம் ஆன அப்புறம் அந்த உடலும் அவரை விட்டு போயிடுத்து, சக்தியும் போயிட்டான்னு உடனே சிவன் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆழ்ந்த தியானத்துல போயிட்டார். உலக சிந்தனையே இல்லாம போயிட்டார். சமாதி நிலையில இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ அவர் அப்படி சமாதி நிலையில இருக்கும் பொழுது தாரகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன், கொடிய அசுரன், அவன் என்ன பண்ணா, பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணி வரம் பெற்றான். ஸ்வர்கலோகத்தை ஃபுல்லா அவன் ஆக்கிரமிச்சுட்டான். அங்கேருந்து தேவர்களை விரட்டிட்டான். சோ அங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டான். ஸ்வர்கலோகத்துல செட்டில் ஆயிட்டு மத்த அசுரர்களோட அங்கேயே சுகமா வாழவும் ஆரம்பிச்சான். அவன் என்ன மாதிரி வரம் வாங்கினான், எப்படி அவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது அப்படின்னா, பிரம்மா கிட்ட கேட்டிருக்கான். சிவனோட புத்திரனால் மட்டும்தான் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு அந்த தாரகாசுரன் பிரம்மா கிட்ட வரம் வாங்கினானாம். அவனுக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, சத்திய பிரிஞ்சுட்டு துக்கத்துல இருக்க சிவன் வேற கல்யாணம் கண்டிப்பா பண்ணிக்க மாட்டார். அதனால சிவனுக்கு புத்திரன் பிறக்க மாட்டான், தன்னை யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அந்த நம்பிக்கையில இந்த மாதிரி ஒரு வரத்தை வாங்கினானாம். சோ நம்மளுக்கு எப்போதும் சுகம் போகம் தான், ஸ்வர்கலோக வாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமா நம்ம அனுபவிக்க முடியும்னு இந்த மாதிரி ஒரு வரத்தை கேட்டான். சோ தாரகாசுரன் அப்படி ஒரு அக்கிரமம் பண்ணி தேவர்களை எல்லாம் அங்கேருந்து விரட்டிட்டான் இல்லையா? அப்போ தேவர்களுக்கு வந்து இது என்னடா அப்படின்னோடதான் அப்பதான் அந்த பிரம்மனோட வரத்தை பத்தி அவளுக்கு தெரிய வந்துதான். சோ தேவி இல்லாத போது சிவனுக்கு எப்படி புத்திரன் பிறப்பான்? நம்மளுடைய காரியம் திருப்பியும் நம்ம எப்படி சொர்க்கலோகத்தை அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில ஆழ்ந்து போனாலாம் தேவர்கள். உடனே என்ன பண்ணா, விஷ்ணுவை பார்க்கறதுக்காக வைகுண்டத்துக்கு போறா. அப்போ கேக்குறா, நாராயணா எங்க கவலைய தீக்கறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் கேக்குறா. அப்ப விஷ்ணு சொல்ற, கவலைய விடுங்கோ, கேட்டதை எல்லாம் தரத்துக்கு கற்பக விருட்சம் மாறி இந்த உலகத்தை ஆளும் அந்த தேவி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை? ஆனா அந்த தேவியோட கருணை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அத நம்ம செய்யல. அதனாலதான் தேவி வந்து நம்மள பார்த்தும் பார்க்காதவள் மாதிரி இருக்கா. அந்த தேவிக்கு அபார கருணை உண்டு. ஆனா நம்ம தான் செய்ய வேண்டியதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்றார். அப்போ என்ன சொல்ற, அந்த கருணைமயமான அந்த தேவிய நம்ம மறந்து போயிட்டோம். அதனாலதான் நம்மளுக்கு இந்த துன்பம் வந்திருக்கு. ஆனா ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைய நல்ல வழியில போணும் அப்படிங்கறதுக்காக அந்த குழந்தைய அடிப்பா. அடிச்சாலும் என்ன, அந்த குழந்தை என்ன பண்ணும், அம்மான்னு தானே அழும். சோ தனக்கு வேண்டியதை எல்லாம் தரத்துக்கு அந்த அம்மா இருக்கா, அப்படியே அம்மா மட்டும்தான் இருக்கா அப்படிங்கறது அந்த குழந்தைக்கு தெரியும். அதனாலதான் அம்மா அடிச்சா கூட அம்மான்னு தான் அது அழுதுட்டு ஓடி போகும். சோ என்ன, நம்ம குறும்பு பண்ணினதுனாலதான் அந்த அம்மா நம்மள அடிச்சாங்கிறதும் அந்த குழந்தைக்கு தெரியும். ஆனா அந்த குழந்தைக்கு தாயை தவிர வேற யாரும் துணை கிடையாது. அந்த மாதிரிதான் நம்ம எல்லாரும் வந்து அந்த தாய் தேவியுடைய குழந்தைகள். அந்த தேவி தான் நம்மளுக்கு தாய். சோ குழந்தை அழும்போது ஓடி வந்து அந்த குழந்தைய கொஞ்சி அது கேட்கறத அள்ளி அள்ளி கொடுப்பவள் தான் தாய். அந்த மாதிரி நம்மளும்
அந்த தேவியை துதிக்க ஆரம்பிக்கணும். பக்தியோட தவம் பண்ணி அந்த அன்னையை சந்தோஷப்படுத்த வேண்டும். அந்த அம்பாள் நம்ம கஷ்டத்தை எல்லாம் நீக்குவாள் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்றாராம். சோ அந்த விஷ்ணு சொன்னதுதான் கரெக்ட்னு தேவர்களும் நினைச்சு என்ன பண்றா, வேத வாக்கியங்களால் அந்த தேவிய துதிப்பாட ஆரம்பிக்கிறா. சோ எல்லாரும் விஷ்ணு மற்ற தேவர்கள் எல்லாரும் இமயமலைக்கு போய் பல வருஷம் அங்க இருந்து அந்த தேவிய துதிக்க ஆரம்பிச்சாலாம். ஒரு நாளைக்கு அந்த தேவி அவ முன்னாடி பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்தா. தேவர்களே கவலைப்படாதீங்கோ, எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுடைய பயத்தை நான் போக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாளாம் அந்த தேவி. அம்பாள் எப்படி பயத்தை போக்குவா அப்படிங்கறதையும் அந்த அம்பாளே சொல்றா. பர்வதராஜன் அப்படிங்கிறவர், அதாவது ஹிமவான், அவர் வந்து என்ன பக்தியோட உபாசிக்கிறான். என்னுடைய சக்தியான கௌரி, அதாவது பார்வதி இமயமலையில பர்வதராஜனுக்கு மகளாக பிறப்பாள். அவ வந்து சிவனை திருமணம் பண்ணிக்கணும். அவளுக்கு பிறக்கும் மகன் தாரகாசுரனை வதம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதாவது முன்னாடி சிவனும் விஷ்ணுவும் சக்திகளை மதிக்காததுனால அவளை விட்டு பிரிஞ்சா. அப்போ பிரம்மபுத்திரர்கள்லாம் தேவிய துதிச்சா. அது தவிர தக்ஷன் வந்து தன்னுடைய குலத்துல தேவி அவதாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டு அவன் கேட்டதற்கு இணங்க தக்ஷனோட இல்லத்துல நான் பிறந்தேன். இப்போ ஹிமவான் வந்து அவன் கேட்காமையே நான் அவனுக்கு மகளாக பிறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அம்பாள். சோ தேவி வந்து அப்ப வந்து இது அந்த மாதிரி சொல்லிடுறா, இந்த மாதிரிதான் ஆப்போறது, இந்த மாதிரி ஒரு புள்ள பிறந்து அந்த அசுரனை அழிப்பான், நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு தேவி சொல்றா. இங்க வந்து ஹிமவான் வந்து தனக்கு தேவியே மகளாக பிறக்க போறா அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே அவ்வளவு சந்தோஷமா காத்துட்டு இருந்தான் தேவி ஆவிர்வவிக்கிறதுக்கு. ஆனா அவனுக்குள்ள ஒரு பயம், ஏன்னா இத்தனை நாளா அந்த தேவிய உபாசனை பண்ணியிருந்தான். சோ இப்போ நான் தந்தையா இருந்தா என் புத்திரிட்ட எனக்கு மகள் அவ அப்படிங்கிற அந்த உரிமையை நான் எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துண்டா அது தவறா ஆகுமா? அம்பாளுடைய பரம ரகசியம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஜாக்கிரதையா அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கலாமே அப்படின்னு நினைச்சானா ஹிமவான். அப்போ வந்து அம்பாளை நோக்கி அவன் தியானம் பண்ணும்போது அந்த தேவி தத்துவ உபதேசம் பண்ணினா ஹிமவானுக்கு. இது தேவி பாகவதத்துல டீட்டெயில்டா சொல்லியிருக்கா. அதுக்கு பேரு தேவி கீதை அப்படின்னு பேரு. அதாவது அம்பாளுடைய ஆதார தத்துவம், அதாவது அவள் தோன்றினது அந்த இது ஆதார தத்துவம், அப்புறம் சர்வ வியாபித்துவம், இதையெல்லாம் வந்து அவனுக்கு எடுத்து சொன்னா ஹிமவானுக்கு. அப்புறம் தேவர்களும் இதெல்லாம் கேட்டுன்னு இருந்தா இந்த ரகசியத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த அம்பாளுடைய விஸ்வரூபத்தை காண அவளுக்கு ஒரு ஆசை வந்துதான். அப்போ அந்த அம்பாள் அதுக்கும் உகந்து அவளுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாளாம். சோ அந்த விஸ்வரூப தரிசனம் கொடுத்துட்டு அவ சொல்றா, சூரியன் அப்படிங்கிறது ஒன்றுதான். ஆனா அத வந்து நீ ஒரு ஆத்துல பாக்குற, ஒரு குளத்துல பாக்குற, கிணத்துல பாக்குற, குட்டையில பாக்குற, எந்த தண்ணியில நீ பார்த்தாலும் அதோட இது தெரியும் இல்லையா? சோ அது வந்து நம்மளுக்கு பல சூரியன் இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு தோன்றது. ஆனா அந்த சூரியன் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதே மாதிரிதான் அனைத்து ஜீவராசிகள்லயும் இருக்கிறது அந்த அம்பாள்ங்கிற ஒண்ணுதான். அனைத்து சரீரங்களுமே அம்பாளுடைய சரீரம்தான். எல்லா ஜீவன்களுடைய கை கால்கள் எல்லாமே அம்பாளுடைய கை கால்கள் தான். சோ அந்த விஸ்வரூபத்துல பார்த்தோம்னா அதனாலதான் அவள் கணக்கே இட முடியாம அத்தனை தலைகளோட, அத்தனை கைகளோட, அத்தனை கால்கள் கண்களோட, கோடி சூரிய பிரகாசமா ஒரு கோடி மின்னல் சேர்ந்து மின்னினா எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட ஒளியோட பார்க்கவே கண்ண கூசுற மாதிரி இருக்கா அந்த விஸ்வரூப தரிசனம். அது வந்து நம்ம ஒட்டுமொத்த இந்த ஜீவராசிகளுடைய அந்த ஸ்வரூபமா அந்த அம்பாள் காட்சி கொடுக்கிறா. அதுதான் அந்த விஸ்வரூப காட்சி. அத பாக்குறா இவா தேவர்கள்லாம்.
அந்த பயங்கரமான அந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அவளுக்கு பயமே வந்துட்டான். அப்போ உடனே அவ சொல்றா, தாயே இந்த ரூபம் வேண்டாம். எங்களால இத வந்து ஆஹ் எங்களுடைய இதுக்கு அத வந்து எங்களால கிரகிச்சுக்க முடியல, பார்க்க முடியல. அவ்வளவு பயமா இருக்கு. அதனால நீங்க பழைய மாதிரி அந்த தேவி ரூபத்திலேயே எங்களுக்கு காட்சி தரணும் அப்படின்ன உடனே திருப்பியும் அம்பாள் அழகிய சுந்தரமேனியாக காட்சி கொடுத்தாள் அப்படிங்கிற. சோ அந்த அழகிய சுந்தரியா அந்த அழகா ஒரு அந்த கருணா கடாட்சத்தோட அந்த அழகான மந்தஸ்மிதத்தோட காட்சி கொடுத்தாளாம் தேவி. அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு பல்வேறு ஆத்ம சாதனைகள், ஞானம், கர்மம், யோகம், பக்தி, இந்த சாதனைகளும், அதை தவிர சூக்ஷ்மமான அந்த பிரம்ம தியானம், விக்கிரக பூஜை, அந்த சாதனைகளை பத்தியும் விவரமா சொன்னாலாம் அம்பாள். அதுக்கப்புறம் இந்த சம்சார பந்தத்திலேந்து அந்த முக்திக்கு எப்படி நம்ம முக்தி அடையணும் அப்படிங்கிற அந்த வழிகளை எல்லாம் விரிவா சொன்னால் அந்த அம்பாள். அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அந்த தேவி அங்கேருந்து மறைஞ்சு போனா. சோ ஹிமவான் தேவர்கள் எல்லாரும் இத பார்த்துட்டு அந்த அம்பாளுடைய இது பார்த்துட்டு அவ சொன்னபடியே அந்த தேவிய தியானம் பண்ண ஆரம்பிச்சா. தக்ஷனோட இல்லத்துல எப்படி ஒரு தேஜஸ் தோன்றி ஒரு குழந்தையா மாறித்தோ, அதே மாதிரி ஹிமவானுடைய இல்லத்திலையும் ஒரு தேஜஸ், அதே மாதிரி ஒரு தேஜஸ் தோன்றி ஒரு அழகான ஒரு கன்னிகையா மாறித்தான். அவள்தான் பார்வதி என்ற பேரோட உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றாள். சோ பார்வதி அவதாரம் இப்படிதான் ஆச்சு. அதுக்கப்புறம் அவ அந்த யௌவனத்தை அடைஞ்ச உடனே சிவன் பார்வதியை மறந்து கொண்டான். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு ஸ்கந்தன் அப்படின்ற ஒரு புள்ள பிறந்தான். அந்த ஸ்கந்தன் தான் கடைசியில தாரகாசுரனை வதம் பண்ணினான். சோ இந்த உலகத்தை கஷ்டங்களிலிருந்து அம்பாள் இப்படிதான் காப்பாத்தினா. சோ சதியோட பிரிவினால் வருந்திய அந்த சிவன் மீண்டும் பார்வதியை மணந்தார் இல்லையா, அதுவுமே வந்து அந்த அன்னையின் அருளால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதுதான் சக்தி திருப்பியும் சிவனை சேர்ந்த கதை. இப்போ சிவபெருமானுக்கு சக்தி கிடைச்சிடுத்து, விஷ்ணுக்கு எப்படி மகாலட்சுமி திரும்ப கிடைக்கிறா அப்படிங்கறது இப்போ பார்ப்போம். இது நம்ம எல்லாருக்கும் முக்காவாசி பேருக்கு தெரிஞ்ச அந்த கதை தான், பார்க்கடல் கடைஞ்சு அதுல இருந்து. சோ அதுக்கு என்ன இதுன்னா, ஒரு வாட்டி விஷ்ணுவோட பாதத்துல சிவன் புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணாராம். அதுல வந்து ஒரு பூ வந்து துர்வாசருக்கு கிடைச்சுதான். அத வந்து என்ன பண்ணார், அவர் இந்திரன் கிட்ட கொடுத்தாராம். இந்திரன் அப்ப வந்து யானை மேல ஐராவதத்து மேல வந்துட்டு இருந்தானா, இந்திரன் கிட்ட அந்த பூமாலைய கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணான், அது பூஜை பண்ண மாலைன்னு அதை பவ்யமா வச்சுக்கணுமா, பண்ணல. அதை எடுத்து ரொம்ப அலட்சியமா அந்த ஐராவதத்தோட அந்த யானையோட தலைமையில போட்டானாம். அது யானை தானே. சோ என்ன பண்ணிட்டான், அந்த தும்பிக்கையால அந்த மாலையை எடுத்து சடார்னு கீழே போட்டு காலால நல்லா போட்டு மிதிச்சு எடுத்தான். துர்வாசருக்கு கடும் கோபம், இந்திரனுக்கு சாபம் கொடுக்கிற, அதனாலேயே அந்த ஸ்வர்கலோகத்துல இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யமும் கொஞ்சம் கொஞ்சமா நசிஞ்சு போச்சான். இந்திரன் வந்து உடனே ரொம்ப வருத்தப்படுறான். பிரம்மா விஷ்ணுட்ட வந்து சொல்றான். அப்போதான் விஷ்ணு வந்து சொல்றார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து அந்த அசுரர்களுடைய பயம், அதுவும் அந்த ஐஸ்வர்யம் திருப்பியும் கிடைக்கிறதுக்கும் நான் ஒரு தந்திரத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நீ போய் என்ன பண்ணுங்கோ, அசுரர்கள்ட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த அமிர்தத்தை குடிச்சோம்னா நீயும் சாக மாட்ட, நானும் சாக மாட்டேன். அதனால அந்த அமிர்தம் பெறுறதுக்காக அந்த பார்க்கடலை கடையலாம் அப்படின்னு சொல்லி அவளை இங்க அழிச்சுண்டு வா அப்படின்னு சொல்றார் விஷ்ணு. அதுக்கப்புறம் பார்க்கடலை கடையறா. நிறைய மருத்துவ மூலிகைகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த கடல்ல போட்டு, கொஞ்சமும் தாமதிக்காம தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் மந்தார மலையையே வந்து மத்தாகவும், அந்த வாசுகி அப்படிங்கிற அந்த பாம்பை கயத்தாவும் பயன்படுத்தி ஆஹ் அந்த பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறார். அப்படி பண்ணும் பொழுது அந்த மந்தார மலை வந்து அந்த மத்து வந்து நிலையா இல்லையாம். கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த மலை அப்படியே தண்ணியில மூழ்கின்னு இருக்கான். உடனே அப்பதான் வந்து அந்த மகாவிஷ்ணுடைய கூர்மா அவதாரம் வந்தது.
அவரே ஆமையா மாறி அந்த மலைய தான் முதுகு மேல தூக்கினார் அப்படிங்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஏன்னா டீடைல்டா பாகவதத்துல வரும். அதுக்கப்புறம் கடைய ஆரம்பிச்ச உடனே வாசுகி அந்த கயிறு இருக்கு இல்லையா, அது வலியோட காரணத்தினால அப்படியே வாயிலேந்து விஷத்தை கக்கர்தான். வாசுகியில என்னன்னா தலைப்பக்கம் அசுரர்கள் இருக்கா, வால் பக்கம் தேவர்கள் இருக்கா. சோ அது விஷத்தை கக்கும் போது அசுரர்கள் மேலதான் அது ரொம்ப தாக்கித்து எல்லாம் தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சாலாம். அப்போ இந்த கடையாம போயிட போறதோ, பாதியில நின்னுட போறதோ அப்படிங்கிறதுக்காக அந்த ஆபத்தை தவிர்ப்பதற்காக பரமேஸ்வரர் என்ன பண்றார், அந்த விஷத்தை எல்லாத்தையும் குடிக்கிறார். அப்ப உடனே அந்த விஷத்தை குடிச்ச உடனே அந்த அனல் அந்த இது குறையறது. திருப்பியும் எல்லாரும் சிவனை புகழ் பாடிட்டு கடையல திருப்பியும் தொடங்குறான். முதல்ல அதுல இருந்து வந்தது பாரிஜாத மலர் வருது, அதுக்கப்புறம் காமதேனு வரார், அதுக்கப்புறம் ரத்தினங்கள் பல ரத்தினங்கள் வருது. சோ எல்லா இதுவும் வருது, அதெல்லாம் இந்திரனுக்கு கொடுக்கறா. நிறைய நகைகள் வருது. அப்புறம் கடல்ல இருந்து யார் வந்தானா, அந்த லக்ஷ்மி தேவி வந்தா. சோ அந்த லக்ஷ்மி தேவி விஷ்ணுவோட சேர்ந்தா. இப்படிதான். அதுக்கப்புறம் தன்வந்திரி வந்தார், அமிர்த கலசத்தை கொண்டு வந்தா. அதெல்லாம் வேற கதை. சோ லக்ஷ்மி தேவி இப்படிதான் பார்க்கடலை கடைஞ்சு விஷ்ணுவோட சேர்ந்தா அப்படின்ற. சோ அந்த லக்ஷ்மிய இந்திரன் இப்ப எல்லாம் செல்வம் எல்லாம் கிடைச்சது இல்லையா, முறைப்படி அந்த லக்ஷ்மிய பூஜை பண்ணானாம். சந்தோஷம் அடைஞ்ச லக்ஷ்மி சகல ஐஸ்வர்யங்களையும் தேவர்களுக்கு தந்தா. அதே மாதிரி துர்வாசரோட சாபத்திலிருந்து தேவர்கள் இப்படிதான் விடுபட்டார்கள். தேவர்கள் சந்தோஷம் அடைந்தனர். இந்த மாதிரி விஷ்ணுவுடைய சக்தி மீண்டும் விஷ்ணுவுக்கு கிடைத்தது. மகாலட்சுமி மீண்டும் மகாவிஷ்ணுவை அடைந்தாள். இப்படிதான் சிவனை சக்தி அடைஞ்சா, மகாவிஷ்ணுவ மகாலட்சுமி அடைஞ்சா. இதெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்லோகத்துல சொல்றார், சகல சக்தியும் உடையவள் அந்த அம்பாள். அவ யார்கிட்டயுமே தோத்து போக மாட்டா. எப்பவுமே அவள் வெற்றி திருமகள். அந்த அம்பாளை தான் ஒரு பக்தன் எப்பொழுதும் சரணடைய வேண்டும். அவ எந்த ரூபத்துல வேணாலும் வருவா. இமவானுக்கு புத்திரியா வந்தா, சிவனுக்கு பத்தினியா வந்தா. அதே மாதிரி லக்ஷ்மி ரூபத்துல விஷ்ணுவுக்கு பத்தினியாவும் வந்தா. சோ அவ ஆனா அவ தாயாகவும், ஸ்கந்தனுக்கு தாயாகவும், ஹிமவானுக்கு புத்திரியாகவும், சிவனுக்கு பத்தினியாகவும் இருந்தாலும் அவள் அந்த பந்தத்தில் எல்லாம் சிக்க மாட்டாள். அவ அந்த பந்த கட்டுங்கிறது அவளுக்கு கிடையாது. அவள் எப்பொழுதும் சுதந்திரமானவள். அந்த சர்வசக்தி ஸ்வரூபிணியான அந்த தேவியை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிற பாலேலி நம்ம. இதுதான் பார்வதி அவதாரம். ஸ்லோகம் போலாம். நமஸ்காரம் மேம். பார்வதி அவதாரம். இன்னைக்கு விசாலம் மாமில இருந்து ஆரம்பிக்கணும் மேம். 3 முடிச்சோம். 4 முடிச்சோம் மேம். இல்லம்மா 3 தான்மா. முதல் லைன் மட்டும் சொல்லி கொடுத்தேன்மா. 4வது. சரி 3 சொல்லலாம். ஹேமசித்ரா முதல் 3 சொல்லி காமிங்கோ ப்ளீஸ். சொல்றேன். சமாதிமக்னே கிரிஷே விரிஞ்சாத் தபः பிரசன்னாத் கில தாரகாக்யः தைத்யோ வரம் பிராப்ய விஜித்ய தேவான் சபாந்தவ ஸ்வர்க சுகான்ய புங்க்த வரை சபர்கௌ ரசபுத்ர மாத்ர வத்யத்வமாப்தோஸ்ய ச பத்ன்யபாவாத் सर्वाधिपत्यं स्वबलं च मोहात् मत्तो भृशं शाश्वतमेव मेने नष्टा किल श्रीहरये सुरास्ते निवेदयामासुरशेषदुःखं स चाह देवा अनयेन नूनम् उपेक्षते नो जननी कृपाद्रा. Beautiful. Thank you, ma. ராஜி மாமி டவுட்டா? மேம் செகண்ட் லைன் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் லைன் எப்படி மேம் பிரிக்கணும்? பர்கௌர ச புத்ர மாத்ர. பர்கௌர ச புத்ர மாத்ர. பர்கௌர ச புத்ர. எனக்கு அதுவே எப்படி பிரிக்கணும் தெரியல. பர்கௌர ச பர் பர்
ஆமா, பர்கௌ ரசபுத்திர மாத்திர அப்படியே சொல்லுங்க. தேங்க்யூ மேம். Fourth one மேம் போலாம். தல மாமி நான் கூப்பிட்டுமா மேம்? கூப்பிடுறேன். சரி. மாமி வந்துட்டேலா? நெக்ஸ்ட் போ. விஜயலட்சுமி ரவிசங்கர் மேம். நான் சொல்றேன் மேம். வந்துட்டேலா? சரி. ஃபர்ஸ்ட் லைன் மேம். இல்ல fourth one சொல்லலாம். ஓகே ஓகே மேம். ஓகே. तद्विस्मृतेर्जातमिदं करेण தத் விஸ்மிருதேர்ஜாதமிதம் கரேன यष्ट्या च या ताडयति स्वपुत्रम् யஷ்ட்யா ச தாயா தடயத்தி ஸ்வபுத்திரம் அது தாடயத்தி ஸ்வபுத்திரம். சாரி மேம். திருப்பியும் சொல்லுங்க. यष्ट्या च या ताडयति स्वपुत्रम् யஷ்ட்யா ச யா தாடயத்தி ஸ்வபுத்திரம் तामेव बालस्य निजेष्टदात्रीम् தாமேவ பாலஸ்ஸ நிஜேஷ்டதாத்ரீம் सास्रं रुदन् मातरमभ्युपैति சாஸ்ரம் ருதன் மாதரமभ्युपैति तस्विस्मृतेर्जातमिदं करेण यष्ट्या च या ताडयति स्वपुत्रं तामेव बालस्य निजेष्टदात्रीं सास्रं रुदन् मातरमभ्युपैति திருப்பியும் மம்மி. तद्विस्मृतेर्जातमिदं करेण यष्ट्या च या ताडयति स्वपुत्रं तामेव बालस्य निजेष्टदात्रीं सास्रं रुदन् मातरमभ्युपैति. Thank you, ma'am. குட். சோ இங்கதான் வந்து தேவர்கள் வந்து இந்த தாரகாசுரனோட அட்டகாசம் பொறுக்காம வந்து விஷ்ணுட்ட கேட்ட உடனே விஷ்ணு சொல்ற தேவி கிட்ட நம்ம எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் தாய் மாதிரி. சோ தாய் வந்து நம்மள அடிச்சாலும் கடைசியில அரவணைக்கிறதும் அவதான், நம்மள காப்பாத்துறதும் அவதான். அந்த மாதிரி நம்மளையும் காப்பாத்துவா, நம்ம அவளை துதிப்போம் அப்படிங்கிறது. விஜயலட்சுமி ரவிசங்கர் மேம். மாதா ஹின சக்திரிமாம் பிரசன்னாம் माता गिनशक्तिरिमां प्रसन्नां शक्तिरिमां प्रसन्नाम् शक्तिरिमां प्रसन्नां कुर्याम भक्त्या तपसा च शीघ्रम् कुर्याम भक्त्या तपसा च शीघ्रम् सर्वापदस्सैव हरिष्यतीति सर्वापदस्सैव हरिष्यतीति श्रुत्वामरास्त्वां नुणुवुर्महेशी श्रुत्वा मरास्वां नुनुवुर्महेसि माता गिनशक्तिरिमां प्रसन्नां कुर्याम भक्त्या तपसा च शीघ्रम् सर्वापदस्सैव हरिष्यतीति श्रुत्वा मरास्वां नुनुवुर्महेसि माता गिनशक्तिरिमां प्रसन्नां कुर्याम भक्त्या तपसा च शीघ्रम् सर्वापदस्सैव हरिष्यतीति श्रुत्वा मरास्वां नुनुवुर्महेसि. இங்கதான் தேவர்களும் வந்து விஷ்ணு சொல்றத ஆமோதிக்கிறா. ஆமா, தேவிய துதிச்சாதான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு அவளுக்கும் சரியா படுறது. எல்லாருமா சேர்ந்து வேத வாக்கியங்களால் தேவியை துதிக்க ஆரம்பிக்கிறான். வெங்கடேஸ்வரன் சார். அந்த சீக்கிரம் செகண்ட் லைன் சீக்கிரம்க்கு அப்புறம் விசர்கா இருக்கா மேம்? இல்லையே, சீக்கிரம்க்கு அப்புறம் எப்படி விசர்க்கம் இருக்கும்? வராது இல்லையா? ஓகே. நிஷம்யதேஷாம் ஸ்ருதி வாக்கிய கர்ப்ப ஸ்துதிம் பிரசன்னா. சொல்லுங்க. நிஷம்யதேஷாம் யதிவாக்ய கர்ப்ப ஸ்துதிம் பிரசன்னா விபுதாம் ஸ்வமாத ஸ்துதிம் பிரசன்னா விபுதாம் ஸ்வமாதா அலம் விஷாதேன சுரா சமஸ்தம் அலம் விஷாதேன சுரா சமஸ்தம் ஜானே ஹரிஷ்யாமி பயம் த்ருதம் வஹ ஜானே ஹரிஷ்யாமி பயம் துதம் வ
निशम्यतेषां श्रुतिवाक्यगर्भा स्तुतिं प्रसन्ना विबाध विबुधां 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 त्वमाता अलं विषादेन सुरा समस्तं जाने हरिष्यामि भयं दुःखं वा विषम्यतेषां श्रुतिवाक्यगर्भा स्तुतिं प्रसन्ना विबाधुस्तस्मात् अलं विषादेन सुरा समस्तं wait जाने स्तुतिं प्रसन्ना स्तुतिं प्रसन्ना அப்புறம் विबुधा तव माता विबुधां स्वमात विबुधास्त्वमाता अलं विषादेन सुरा समस्तं जाने हरिष्यामि भयं कृतं वा ஓகே இன்னும் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் லைன் சொல்லிடுங்களேன் ப்ளீஸ் निशम्यतेषां स्तुतिवाक्यगर्भा स्तुतिं प्रसन्ना विभागस्तस्मात् அந்த இடம் தான் எப்பவுமே தப்பா வருது விபுதாம் ஸ்வமாத்த विबुधां स्वमाता स्तुतिं प्रसन्ना विबुधां स्वमाता சரி ஓகே சோ அவ வந்து துதி பாடுறா தேவி அவ முன்னாடி பிரசன்னமாறா கவலைப்படாதீங்கோ எனக்கு எல்லாம் தெரியறது பயப்பட வேண்டாம் நீங்கோ உங்க கஷ்டத்தை எல்லாம் நான் போக்குறேன் அப்படின்னு அம்பாள் சொல்ற மேம் லாஸ்ட் லைன்ல விசர்கம் இருக்கா மேம் வஹக்கு அப்புறம் விசர்கம் இருக்கா? உண்டு உண்டு வஹ ஓகே தேங்க்யூ வெங்கட் சார். ನಮಸ್ಕಾರ ಅಕ್ಕ. ನಮಸ್ಕಾರ. ಹಿಮಾದ್ರಿಪುತ್ರಿ ವಿಬುಧಾಸ್ತದರ್ಥಂ ಹಿಮಾದ್ರಿಪುತ್ರಿ ವಿಬುಧಾಸ್ತದರ್ಥಂ ಜಾಯೇತ ಗೌರಿ ಮಮ ಶಕ್ತಿರೇಕಾ ಜಾಯೇತ ಗೌರಿ ಮಮ ಶಕ್ತಿರೇಕಾ ಸಾ ಚ ಪ್ರದೇಯಾ ವೃಷಭಧ್ವಜಾಯ ಸಾ ಚ ಪ್ರದೇಯಾ ವೃಷಭಧ್ವಜಾಯ ತಯೋಃ ಸುತಸ್ತಂ ದಿತಿಜಂ ಚ ಹನ್ಯಾತ್ ತಯೋ ಸುತಸ್ತಂ ದಿತಿಜಂ ಚ ಹನ್ಯಾತ್. சொல்லட்டுமா? Yes. ಹಿಮಾದ್ರಿಪುತ್ರಿ ವಿಬುಧಾಸ್ತದರ್ಥಂ ಜಾಯೇತ ಗೌರಿ ಮಮ ಶಕ್ತಿರೇಕಾ ಸಾ ಚ ಪ್ರದೇಯಾ ವೃಷಭಧ್ವಜಾಯ ತಯೋ ಸುತಸ್ತಂ ದಿತಿಜಂ ಚ ಹನ್ಯಾತ್. ಹಿಮಾದ್ರಿಪುತ್ರಿ ವಿಬುಧಾಸ್ತದರ್ಥಂ ಜಾಯೇತ ಗೌರಿ ಮಮ ಶಕ್ತಿರೇಕಾ ಸಾ ಚ ಪ್ರದೇಯಾ ವೃಷಭಧ್ವಜಾಯ ತಯೋ ಸುತಸ್ತಂ ದಿತಿಜಂ ಚ ಹನ್ಯಾತ್. Beautiful. So அம்பாள் சொல்றா கௌரின்ற பேர்ல ஹிமவானுடைய மகளா நான் பிறப்பேன், சிவபெருமானுக்கு அவளை மனம் முடித்து கொடுக்க வேண்டும். அப்புறம் அவ 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை அசுரனை வதம் செஞ்சு தேவர்களுடைய பயத்தை எல்லாம் போக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சொல்றா. வீணா மேம். சொல்லுங்க. வீணா 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 கூப்பிட்டேன். வீணா ஓகே தேங்க்ஸ். வீணா வீணா. இத்தம் நிஷம்யாஸ்த பயேஷு தேவேஷு. சொல்லுங்க வீணா. அவள் நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன் மேம். நெக்ஸ்ட் போங்க. வைரலட்சுமி மேம். நமஸ்காரம் மேம். நமஸ்காரம். இத்தம் நிஷம்யாஸ்த பயேஷு தேவேஷு. இத்தம் நிஷம்யாஸ்த பயேஷு தேவேஷு. சோ தேவேஷ்வபியர்த்திதான்னு இருக்கு. தேவேஷு பண்ணிட்டு அபியர்த்திதா அப்படின்னு பண்ணிக்கோங்க. அபியர்த்திதா தேவி ஹிமாச்சலேன. அபியர்த்திதா தேவி ஹிமாச்சலேன. त्वं वर्णयन्ति निजतत्त्वमेभ्यः. त्वं वर्णयन्ति निजतत्त्वमेभ्यः. प्रदर्शयामासित विश्वरूपम्.
प्रदर्शयामासितविश्वरूपम् इत्थं निशम्यास्तभयेषु देवेषु अभ्यर्थिता देवी हिमाचलेन त्वं वर्णयन्ती निजतत्त्वमेभ्यः प्रदर्शयामासिथ विश्वरूपम् इत्थं निशम्यास्थभयेषु देवेषु अभ्यर्थिता देवी हिमाचलेन त्वं वर्णयन्ती निजतत्त्वमेभ्यः प्रदर्शयामासिथ विश्वरूपम् ஓகே, பியூட்டிஃபுல். சோ அங்க வந்து ஹிமவான் யோசிக்கிறார், புத்திரியா பிறந்தா அவளை நான் அம்பாளா உபாசிக்கணுமா இல்ல தன்னோட பொண்ணு அப்படின்னு உரிமை எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். சோ அந்த அம்பாளையே வந்து அவர் தியானம் பண்ணி அம்பாள்கிட்டேந்து தத்துவ உபதேசம் பெறுற அந்த அம்பாளும் வந்து கொடுக்கறா. அதுக்கப்புறம் தேவர்களும் இந்த தேவி கீதைய கேட்கறா. அதுக்கப்புறம் அம்பாளோட விஸ்வரூபத்தை காண ஆசைப்பட்டா. அதனால அம்பாளும் அவளுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுக்கறா. வைரலட்சுமி மேம். நமஸ்காரம் மேம். அந்த விஸ்வரூபம் எப்படி இருக்கு? சஹஸ்ரசீர்ஷஞ்ச சஹஸ்ரவக்த்ரம் சஹஸ்ரசீர்ஷம் ச சஹஸ்ரவக்த்ரம் சஹஸ்ரகர்ணம் ச சஹஸ்ரநேத்ரம் சஹஸ்ரகர்ணம் ச சஹஸ்ரநேத்ரம் சஹஸ்ரஹஸ்தம் ச சஹஸ்ரபாதம் சஹஸ்ரஹஸ்தம் ச சஹஸ்ரபாதம். இம்ம போட்டுக்கோங்க. அநேகன்னு ஆரம்பிங்க. அநேக வித்யுத் பிரபமுஜ்வலஞ்ச அநேக வித்யுத் பிரபமுஜ்வலம் ச எஸ் சஹஸ்ரசீர்ஷம் ச சஹஸ்ரவக்த்ரம் சஹஸ்ரகர்மம் ச சஹஸ்ரநேத்ரம் சஹஸ்ரஹஸ்தம் ச சஹஸ்ரபாதம் அநேக வித்யுத் பிரபமுஜ்வலம் ச சஹஸ்ரசீர்ஷம் ச சஹஸ்ரவக்த்ரம் சஹஸ்ரகர்ணம் ச சஹஸ்ரநேத்ரம் சஹஸ்ரஹஸ்தம் ச சஹஸ்ரபாதம் அநேக வித்யுத் பிரபமுஜ்வலம் ச. சோ அந்த தேவி தான் இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகள்லயும் வியாபித்து இருக்கா. சோ நினைச்சு பாருங்க, கோடான கோடி ஜீவராசிகளுடைய மொத்த உருவமா இருந்த அந்த விஸ்வரூபம் எவ்வளோ பிரம்மாண்டமா எவ்வளோ பெருசா இருக்கும் அப்படின்னு. இங்க சஹஸ்ர அப்படின்னு சொல்றாளே தவிர, சஹஸ்ரக்கு நம்ம ஆக்சுவல் சஹஸ்ர நாமம்னா 1000 நாமாக்கள்னு சொல்றோம். பட் சான்ஸ்கிரிட்ல சஹஸ்ரனா இன்ஃபைனைட் அப்படிங்கறதுக்கு கூட சஹஸ்ரங்கிற அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுவா நம்மளுக்கு. அதனால 1000ங்கிறதுக்கும் சஹஸ்ர சொல்லுவா, இன்ஃபைனைட். சோ இங்க வந்து நம்மளுக்கு இன்ஃபைனைட்டுங்கிற அந்த இதுலதான் வருது. சஹஸ்ர சீர்ஷம் சஹஸ்ரவக்திரம், அதாவது அவ்வளவு எண்ணிலடங்கா தலைகள், எண்ணிலடங்கா முகங்கள், அது மாதிரி கர்ணம் காதுகள், கண்கள், கைகள், பாதங்கள் அப்படின்னு அப்படி ஒரு பிரம்மாண்டம், அப்படி ஒரு விஸ்வரூப காட்சி அவ தரா. அநேக வித்யுத் பிரபமுஜ்வலம், அதாவது ஒரு மின்னலுடைய வெளிச்சமே அப்படி ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அப்படி ஒரு கோடான கோடி மின்னல்கள் சேர்ந்து ஒரு ஒளி இருந்ததுன்னா அது எவ்வளவு பிரகாசமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தோட அப்படி ஒரு விஸ்வரூப தரிசனம் கொடுத்தா. உமா குமார் மேம். திருஷ்ட்வேதமீஸ்வர்யகிலைர்பியோக்தா திருஷ்ட்வேதமீஸ்வர்யகிலைர்பின்னு சொல்லணுமா மேம்? யகிலைர் போட்டுக்கோங்க. யகிலைர்பியோக்தா. எஸ் மேம். திருஷ்ட்வேதமீஸ்வர்யகிலைர்பியோக்தா त्वं चोपसंहृत्य विराट् स्वरूपम् त्वं चोपसंहृत्य विराट् स्वरूपम् कृपावती स्मेरमुखी पुनश्च कृपावती स्मेरमुखी पुनश्च निवृत्तिमार्गं गिरये न्यगादीः निवृत्तिमार्गं गिरये न्यगादीः दृष्ट्वेदमीश्वर्यकिलैर्भियोक्ता
त्वं चोपसंहृत्य विराट् स्वरूपं कृपावती स्मेरमुखी पुनश्च निवृत्तिमार्गं गिरये न्यगादीः दृष्ट्वेदमीश्वर्यखिलैर्भियोक्ता त्वं चोपसंहृत्य विराट् स्वरूपं कृपावती स्मेरमुखी पुनश्च निवृत्ति मार्गं गिरये न्यगादीः சோ அந்த அம்பாளோட விஸ்வரூபத்தை பார்த்த உடனே எல்லாரும் பயந்துட்டா, அவளால அதை எடுத்துக்க முடியல. அப்போ உடனே அவ வேண்டுகோள் விடுக்கிறா, நீங்க சாதாரண அந்த ரூபத்துல பாருங்கோ, இந்த ரூபம் எங்களால கிரகிச்சுக்க முடியல அப்படிங்கிறா. உடனே அம்பாள் திருப்பியும் அதி சுந்தரியான ஒரு பெண் ரூபத்துல வரா. அப்பேர் ஒரு கருணா கட்டாட்சத்தோட அவ்வளவு ஒரு அழகான ஒரு மந்தஸ்மிதத்தோட காட்சி கொடுக்கிறா. அப்புறம் அவளுக்கு எல்லா அந்த சாதனைகள், ஆத்ம சாதனைகள் எல்லாம் அவளுக்கு சொல்லித்தரா, எல்லாத்தையும் கத்துக்கிறா. அதாவது பக்தி, கர்ம, யோக, ஞான எல்லாம் அவளுக்கு அபியாசம் பண்றா. சுஜாதா மேம். உக்த்வாகிலம் சம்ஸ்மிருதி முக்தி மார்க்கம் उक्त्वाखिलं संस्मृतिमुक्तिमार्गं சுரேஷு பஷ்யத் சுதிரோ ததாத் सुरेषु पश्यत्सु तिरोदतात ஸ்ருத்வாத்ரிமுக்யாஸ்தவ கீதமுச்சைः श्रुत्वा त्रिमुख्यास्तव गीतमुच्चैः சோ அந்த இரு விசர்க்கமா போட்டுருவோம். தேவா ஜப தியான பரா பபூவுஹு देवा जपध्यानपरा बभूवुः उक्त्वाखिलं संस्मृतिमुक्तिमार्गं सुरेषु पश्यत्सु तिरोदतात श्रुत्वा त्रिमुख्यास्तव गीतमुच्चैः देवा जपध्यानपरा बभूवुः उक्त्वाखिलं संस्मृतिमुक्तिमार्गं सुरेषु पश्यत्सु तिरोदतात पश्यत्सु सुरेषु पश्यत्सु तिरोदतात श्रुत्वा त्रिमुख्यास्तव गीतमुच्चैः देवा जपध्यानपरा बभूवुः. Thank you, ma'am. அம்பாள் எல்லா உபதேசமும் சொல்றா, எப்படி இந்த சம்சார கடல்ல இருந்து தாண்டி முக்தி அடையணும், அந்த இதெல்லாம் அவளுக்கு தேவர்களுக்கு எல்லாம் சொல்றா. அப்படியே சொல்லறதெல்லாம் கேட்டுன்னு இருக்கும் போதே என்னாரா, சட்டுன்னு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறா அம்பாள். உடனே எல்லாரும் தேவர்கள்லாம் சேர்ந்து அம்பாளை தியானம் பண்ணி அந்த பூஜை பண்ண ஆரம்பிக்கிறார். வீணா மேம் அன்மியூட்ல இருக்கையில ஏதாவது சொல்லணுமா? சௌமியா மேம். அதைகதா பிராதுரபுத்திமாத்ரௌ கதா பிராதுரபுத்திமாத்ரௌ. சோ இங்கேயும் இது பிரிச்சோம்னா இத்து ஹவா வரும். ஓகேவா? அத ஹிமாத்ரௌங்கிறது தான் திமாத்ரௌன்னு வருது. அதைகதா பிராதுரபுத்திமாத்ரௌ. மேம் அது புத்தியா மேம்? புத்தி இல்லல்ல? புத்தி இல்ல பூத். ஓகே. பிராதுர் அபூத் ஹிமாத்ரௌ. ஓகே. அதைகதா பிராதுரபுத்திமாத்ரௌ சாத்தம் மகோ தக்ஷ கிருஹே யதா பிராக். சாத்தம் மகோ தக்ஷ கிருஹே யதா பிராக். கண்ணம்மை மியூட் போடுங்க ப்ளீஸ். சாரி மேம். தத்தேவி பபூவ கன்யா. क्रमेण तद्देवी बभूव कन्या. सा पार्वतीति प्रथिता जगत्सु. सा पार्वतीति प्रथिता जगत्सु. अतैकदा प्रादुरभूतिमाद्रौ शाक्तं महो दक्षगृहे यथा प्राक्. क्रमेण तद्देवी बभूव कन्या. सा पार्वतीति प्रथिता जगत्सु. अतैकदा प्रादुरभूतिमाद्रौ
शाकं महोदक्षगृहे यथा प्राक् क्रमेण तद्देवी बभूव कन्या सा पार्वतीति प्रतिता जगत्सु. Beautiful. So தக்ஷனுடைய கிரகத்துல வந்து எப்படி ஒரு தேஜஸ் தோன்றி ஒரு குழந்தையா மாறித்தோ அதே மாதிரி ஹிமவானாத்துலயும் ஒரு தேஜஸ் தோன்றி ஒரு குழந்தையா மாறுது. பார்வதி அப்படின்ற அந்த பெயரால் பிரசித்தம் பெற்றது அந்த குழந்தை அப்படின்ற. சீதாலட்சுமி மேம். हिमाद्रिनैषा च हराय दत्ता हिमाद्रिनैषा च हराय दत्ता तयोः सुतः स्कन्द इति प्रसिद्धः तयोः सुतः स्कन्द इति प्रसिद्धः ततारकाख्यं दितिजं निहत्य स्ततारकाख्यं दितिजं निहत्य ररक्षलोकानखिलान् महेशी ररक्षलोकानखिलान् महेशी हिमाद्रिनैषा च हराय दत्ता तयोः सुतः स्कन्द इति प्रसिद्धः सतारकाख्यं दितिजं निहत्य ररक्षलोकानखिलान् महेशी हिमाद्रिनैषा च हराय दत्ता तयोः सुतः स्कन्द इति प्रसिद्धः सतारकाख्यं दितिजं निहत्य ररक्षलोकानखिलान् महेशी. ஓகே. சோ தாரகாசுரன் வந்து சிவனுடைய புத்திரனாலதான் தனக்கு மரணம் ஏற்படணும்னு சொன்னா இல்லையா, அதுக்காகவே சிவபெருமான் அந்த பார்வதி தேவியை திருமணம் பண்ணிண்ட அப்புறம் அவளுக்கு ஸ்கந்தன்ற குழந்தை பிறந்து அந்த தாரகாசுரனை வதம் செய்தது. சோ இப்படிதான் வந்து பார்வதி சிவனை மீண்டும் அடைந்தாள். அடுத்ததுல இருந்து இது வரும் மகாலட்சுமி எப்படி மகாவிஷ்ணுவை அடைந்தார். சாவித்திரி பிச்சை மாமி. दुर्वासशाप बलेन शक्रो दुर्वासशापबलेन शक्रो नष्टाखिल श्रीर्वचनेन विष्णोः नष्टा किल श्रीर्वचनेन विष्णोः क्षीरोदधिं ராஜேஸ்வரி மாமி மியூட் போட்டுக்கோங்க.
sorry. क्षीरोदधिं सासुरदेव संगो क्षीरोदधिं सासुरदेव संगो ममन्त तस्मादुदभूच्च लक्ष्मीः ममन्त तस्मादुतभूच लक्ष्मीः दुर्वाससश्राप फलेन शक्रो नष्टा किल श्रीर्वचनेन विष्णोः श्रीरोदधिं सासुरदेव संगो ममन्त तस्मादुतभूच लक्ष्मीः दुर्वाससश्राप फलेन शक्रो नष्टा किल श्रीर्वचनेन विष्णोः श्रीरोदधिं सासुरदेव संगो ममन्त तस्मादुतभूच लक्ष्मीः. ஓகே, சோ இங்கதான் அந்த துர்வாசருடைய சாபம்னால தேவர்கள் எப்படி எல்லா ஐஸ்வர்யத்தையும் இழந்தார்கள். அப்புறம் விஷ்ணுட்ட வந்து சரணடைஞ்ச உடனே விஷ்ணு பார்க்கடலை கடையறதுக்கு அவளுக்கு உபாயம் சொல்றா. அதுக்கப்புறம் பார்க்கடலை கடைஞ்சு அதுல இருந்து லக்ஷ்மி வந்து விஷ்ணுவை அடைந்தாள். அப்படி எல்லாம் அந்த ஃபுல் ஸ்டோரிய ஒரே ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சிருச்சு. சசிரவி மாமி. நமஸ்காரம். தொண்டை வலிக்கிறேன். या पूजितेन्द्रेण रमातवैका या भूजितेन्द्रेण रमातवैका शक्तिस्वरैश्वर्य पुनः प्रदानात् शक्तिस्वरैश्वर्य पुनः प्रदानात्. सो शक्ति स्वरैश्वर्य पुनः प्रदानात् அப்படி பிரிச்சுக்கோங்க. शापान् मुनेर्देवगणान् विमोच्य शापान् இல்ல மேம், அது ஷாதனே. शिवशा शिवशा. शापान् मुने देवगणान् विमोच्य कटाक्षतस्ते हरिमापभूयः कटाक्षतस्ते हरिमापभूयः या पूजितेन्द्रेण रमातवैका शक्तिस्वरैश्वर्य पुनः प्रदानात् शापान् मुने देवगणान् विमोच्य कटाक्षतस्ते हरिमापभूयः या पूजितेन्द्रेण रमातवैका शक्तिस्वरैश्वर्य पुनः प्रदानात् शापान् मुने देवगणान् विमोच्य कटाक्षतस्ते हरिमापभूयः. ஓகே, சோ தேவர்கள் எல்லாரும் வந்து லக்ஷ்மிய பூஜை பண்ணினா லக்ஷ்மியும் சந்தோஷமாகி தேவர்கள் இழந்த எல்லா ஐஸ்வர்யத்தையும் திருப்பியும் கொடுக்கிறா. தேவர்கள் சந்தோஷமா இருந்தா மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவை அடைந்தாள். சோ ரெண்டு சக்திகளும் சிவனோடையும் விஷ்ணுவோடையும் திருப்பியும் சேர்ந்தார்கள் நிரந்தரமாக. சரோஜா மாமி. லாஸ்ட் ஸ்லோகம். सर्वशक्तिर्न जितासि केनापि त्वं सर्वशक्तिर्न जितासि केनापि. சோ கேனாப்யன்யான்னு இருக்கு. இப்பிய வந்து பி அப்படின்னு பிரியும். சோ கேனாபி அன்யான் அன்யான் ஜயஸ்யேவ சதா சரண்யா अन्यान् जयस्येव सदा शरण्या मातेव पत्नीव सुतेव सुतेव वा त्वम् मातेव पत्नीव सुतेव वा त्वम् विभासि भक्तस्य नमो नमस्ते विभासि भक्तस्य नमो नमस्ते. त्वं सर्वशक्तिर्न जितासि केनापि अन्यान् जयस्येव सदा शरण्या मातेव पत्नीव सुतेव वा त्वं विभासि भक्तस्य नमो नमस्ते. त्वं सर्वशक्तिर्न जितासि केनापि अन्यान् जयस्येव सदा शरण्या मातेव पत्नीव सुतेव वा त्वं विभासि भक्तस्य नमो नमस्ते. ओम श्री मात्रे नमः. ओम श्री मात्रे नमः. नमः पार्वती पदे हर हर महादेव. அது வந்து சொல்லணும். ஹர
हर नमः पार्वतीपतये हर हर महादेवा ஓகே அப்புறம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமः. இதான் பார்வதி அவதாரம். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். त्रिंशदशकः श्री पार्वती अवतारः. உங்க த்ரோட் பாத்துக்கோங்க மேம். எல்லாம் சொல்லிடலாம், முடியலன்னா கூப்பிடுறேன். கல்யாணம். समाधिमग्ने गिरिशे विरिञ्चात् तपः प्रसन्नात् किल तारकाख्यः दैत्यो वरं प्राप्य विजित्य देवान् स बान्धवः स्वर्गसुखान्यभुङ्क्त वरैः स भर्गौरसपुत्रमात्र वध्यत्वमाप्तोऽस्य च पत्न्यभावात् सर्वाधिपत्यं स्वबलं च मोहात् मत्तो भृशं शाश्वतमेव मेने नष्टा किला श्रीहरये सुरास्ते निवेदयामासुरशेषदुःखं स चाह देवा अनयेन नूनम् उपेक्षते नो जननी कृपार्द्रा तद्विस्मृते जातमिदं करेण यष्ट्या च या ताडयति स्वपुत्रं तामेव बालः स निजेष्टदात्रीं साश्रं रुदन् मातरमभ्युपैति माता हि न शक्तिरिमां प्रसन्नां कुर्याम भक्त्या तपसा च शीघ्रं सर्वापदस्सैव हरिष्यतीति श्रुत्वा मरास्त्वां नुणुवुर्महेशी निशम्यतेषां श्रुतिवाक्यगर्भस्तुतिं प्रसन्ना विबुधां स्वमाथ अलं विषादेन सुराः समस्तं जाने हरिष्यामि भयं धृतं वः हिमाद्रिपुत्री विबुधास्तदर्थं जायेत गौरी मम शक्तिरेका सा च प्रदेया वृषभध्वजाय तयोः सुतस्तं दितिजं च हन्यात् इत्थं निशम्यास्तभयेषु देवेषु अभ्यर्थिता देवी हिमाचलेन त्वं वर्णयन्ती निजतत्त्वमेभ्यः प्रदर्शयामासिथ विश्वरूपं सहस्रशीर्षं च सहस्रवक्त्रं सहस्रकर्णं च सहस्रनेत्रं सहस्रहस्तं च सहस्रपादम् अनेकविद्युत्प्रभमुज्ज्वलं च दृष्ट्वेदमीश्वर्यखिलैर्भियोक्ता त्वं चोपसंहृत्य विराट् स्वरूपं कृपावती स्मेरमुखी पुनश्च निवृत्तिमार्गं गिरये न्यगाधीः उक्त्वाखिलं संस्मृतिमुक्तिमार्गं सुरेषु पश्यत्सु तिरोदधात श्रुत्वा द्रिमुख्यास्तव गीतमुच्चैः देवा जपध्यानपरा बभूवुः अथैकदा प्रादुरभूद्धिमाद्रौ शाक्तं महो दक्षगृहे यथा प्राक् क्रमेण तद्देवी बभूव कन्या सा पार्वतीति प्रथिता जगत्सु हिमाद्रिनैषा च हराय दत्ता तयोः सुतस्कन्द इति प्रसिद्धः स तारकाख्यं दितिजं निहत्य ररक्ष लोकानखिलान् महेशी दुर्वाससशापबलेन शक्रो नष्टाखिल श्रीर्वचनेन विष्णोः क्षीरोदधिं सासुरदेव सङ्घो ममन्त तस्मादुदभूच्च लक्ष्मीः या पूजितेन्द्रेण रमातवैका शक्तिस्वरैश्वर्य पुनः प्रदानात् शापान्मुनेर्देवगणान् विमोच्य कटाक्षतस्ते हरिमाप भूयः त्वं सर्वशक्तिर्न जितासि केनापि अन्यान् जयस्येव सदा शरण्या मातेव पत्नीव सुतेव वा त्वं विभासि भक्तस्य नमो नमस्ते। हर नमः पार्वतीपतये हर हर महादेवा। ओम श्री मात्रे नमः।
எண்டிங் யாராவது சொல்லுப்போ. மேடம் அந்த 12ல அது ஹிமாத்ரியா மேடம் அது வெயிட் பண்ணுங்க, எண்டிங் சொல்லி अक्षर पद प्रष्टम मात्रा हीनं तु यद् भवेत् तत्सर्वं क्षम्यतां देवि माहेश्वरि नमोऽस्तु ते। विसर्ग बिन्दु मात्राणि पद पादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरि। अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम। तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष ललिताम्बिके। सर्वं श्री जगदम्बार्पणमस्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वे जना सुखिनो भवन्तु, समस्त सन्मङ्गलानि सन्तु। ओम शांति शांति शांतिः। ओम तत्सत्। Thank you.